எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிசினஸ் ஆட்டோமேஷனை எப்படி வெற்றிகரமா செயல்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் விளக்கமா இருக்க போகுது. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம பிசினஸை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு படிப்படியா பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. உங்க டீம் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க நினைக்கிறத விட இது ரொம்பவே அதிகமா இருக்கலாம். ஒரு ஆவரேஜா பார்த்தா ஒவ்வொரு டீமும் வாரத்துக்கு 10 மணி நேரத்துக்கும் மேல இந்த மாதிரி வேலைகள்ல தான் செலவு பண்றாங்க. அடேங்கப்பா, யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்துல எவ்ளோ கிரியேட்டிவா வேலை செஞ்சிருக்கலாம். இதத்தான் நாங்க மேனுவல் ஒர்க் டிராப்னு சொல்றோம். இதுல நேரம் மட்டும் வீணாகல, சின்ன சின்ன தப்புகளால பெரிய செலவும் வருது, நம்ம பிசினஸ் வளர்ச்சியும் அப்படியே நின்னுடுது. இதிலிருந்து வெளியே வர ஒரே வழி ஆட்டோமேஷன் தான். சரி, அப்போ முதல் ஸ்டெப் என்ன? சரியா பிளான் பண்றதா. ஒரு நல்ல ப்ளூ பிரிண்ட் இருந்தாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம கோல் என்னங்கிறதுல தெளிவா இருக்கணும். நம்ம எதுக்காக ஆட்டோமேஷன் பண்றோம்? செலவு ஒரு 15% குறைக்கணுமா, இல்ல டேட்டா என்ட்ரி தப்பெல்லாம் இல்லாம ஆக்கணுமா? குறிக்கோள் எவ்ளோ தெளிவா இருக்கோ அவ்ளோ சுலபமா நம்ம பாதை இருக்கும். ஒரு விஷயத்த நாம அளக்காம அதை எப்படி சரி பண்ண முடியும் இல்லையா? அதனால அடுத்த ஸ்டெப், இப்போ நீங்க மேனுவலா என்னென்ன வேலைகள் செய்றீங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு அதை ஆராயணும். இங்க பாருங்க இந்த உதாரணத்தை. மார்க்கெட்டிங் டீம் வாரம் ரிப்போர்ட் ரெடி பண்ண 8 மணி நேரம் செலவு பண்றாங்க. இதுல மனுஷங்க பண்றதால தப்பு வரலாம், லேட்டும் ஆகலாம். அப்போ இதுக்கு ஆட்டோமேஷன் ரொம்ப முக்கியம், ஹை ப்ரையாரிட்டி. பாத்தீங்களா, இப்படிதான் எளிமையா கண்டுபிடிக்கணும். சரி, பிளான் ரெடி. அடுத்து இதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டூலை செலக்ட் பண்ணும்போது சில விஷயங்களை கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம கிட்ட இருக்கிற மத்த சாஃப்ட்வேர் கூட இது செட் ஆகுமா, மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஃபைனான்ஸ்னு ஒவ்வொரு டீமோட தேவை என்ன, முக்கியமா நம்ம பிசினஸ் வளரும்போது இந்த டூலும் நம்ம கூடவே வளருமா, அதான் ஸ்கேலபிலிட்டி. இந்த ஒரு கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எந்த டூல் நம்ம வேலைய திறமையாக்கவும் பிசினஸை வளர்க்கவும் ரொம்ப உதவியா இருக்கும், இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஃபில்டர். ஓகே, பிளான் பண்ணியாச்சு, டூல்ஸும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ களத்துல இறங்க வேண்டிய நேரம். எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல ஒரு சின்ன ப்ராஜெக்ட பைலட் மாதிரி பண்ணி பாருங்க. யாரு என்ன பண்ணுவாங்கன்னு டீமையும் அவங்க பொறுப்புகளையும் முடிவு பண்ணுங்க. ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா இந்த பிளான பத்தி எல்லாருக்கும் தெளிவா சொல்லிடுங்க. பிரச்சனைகள் வராமே இருக்காது, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. புதுசா இன்டெகிரேட் பண்ணும்போது சிக்கல் வந்தா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்க. டீம் சரியா யூஸ் பண்ணலையா அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து இதனால என்னென்ன நல்லது நடக்கும்னு புரிய வைங்க. டெக்னிக்கல் பிரச்சனை வந்தா ஒரு சப்போர்ட் பிளான் ரெடியா இருக்கணும். இப்போ நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நாம செஞ்ச வேலைக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு எப்படி அளக்குறது, வாங்க பார்க்கலாம். வெற்றிங்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல, அது டேட்டா. நம்ம போட்ட முதலீட்டுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கான்னு பார்க்க கேபிஐகளை, அதாவது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை ட்ராக் பண்ணணும். எவ்வளோ நேரம் மிச்சமாச்சு, எவ்வளோ செலவு குறைஞ்சதுன்னு கணக்கு பார்க்கணும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, ஆட்டோமேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட்டிங் டீம்ல 40% நேரம் மிச்சமாகியிருக்கு, ஆபரேஷன்ஸ்ல 35%. இதெல்லாம் சும்மா நம்பர்ஸ் இல்ல, நம்ம டீமோட உற்பத்தி திறன் எவ்வளவு அதிகரிச்சிருக்குங்கிறதுக்கான ஆதாரம். நேரம் மட்டும் இல்ல, பணமும் தான். மாசம் ஆபரேஷனல் செலவு $15,000லேருந்து வெறும் $9,000 குறைஞ்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய நிதி வெற்றி இல்லையா? இந்த 95% இது என்னன்னு தெரியுமா? தப்புக்கள் குறைஞ்ச அளவு. ஆமா, மேனுவலா வேலை செய்யும்போது வர்ற தப்புக்கள் 95% குறைஞ்சிருக்கு. அப்போ உங்க சர்வீஸ் குவாலிட்டி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு மேனுவல் ஒர்க் என்ற வலையிலிருந்து அளவிடக்கூடிய ஒரு வெற்றிக்கு வந்திருக்கோம். இதுதான் ஒரு முறையான ஆட்டோமேஷன் ரோட் மேப்போட உண்மையான பவர். இந்த விளக்கத்தை முடிக்கும்போது மறுபடியும் அதே முக்கியமான கேள்விய உங்ககிட்டயே கேக்குறேன். உங்க பிசினஸோட வளர்ச்சிக்கு எந்த ஆட்டோமேஷன் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் உங்க வெற்றிக்கான வழிகாட்டியா இருக்கட்டும்.